என்ன சொல்கிறாரு? நான் இரண்டு சுரூபமாக இருக்கின்றேன். ஒன்று மாயா தத்துவம், இனி ஒன்று பிரம்ம தத்துவம். என்னை மனித ரூபமாக உள்ளவராக நினைக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த பகவானுகளை சொல்ல வர கருத்து என்னன்னு சொன்னால், என்னை யாரும் அவதாரமாக கருதுவதில்லை. பரமானந்த பிரம்ம பரமாத்மாவாக பிரம்மஸ்வரூபமாக என்னை கருதாமல் என்னை உருவம் கொண்டவர்களாக எண்ணுகிறார்கள், மனித உடல் எடுத்து வருகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் உடலை தான் என்று நினைப்பதனால். ஆகாசத்திற்கும் சகல பூதங்களுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய என்னை அவர்கள் மனித உருவம் எடுத்தவர்களாக நினைக்கிறார்கள்ங்கிறார். அதாவது என்னை உருவமாக நினைப்பதில்லைன்னு சொல்கிறார். இதில் இரண்டு வகையாக நம்ம எடுத்துக்கிறணும். முதல் வகை, இறைவனை கிருஷ்ண ரூபமாக, கிருஷ்ண கடவுள் அல்ல, கிருஷ்ணர் கடவுள் அல்ல, அவர் வெறும் மாயாவி என்று நினைக்கிறார்கள் மூடர்கள் என்று கூட எடுத்துக்கலாம். துரியோதனன் கடைசி வரலும் இறைவனுடைய அவதாரமாக துரியோதனன் ஏற்றுக்கிறல. ஏதோ ஒரு சக்தி இருக்குது, மாயாவி, ஏதோ ஒரு புத்தி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அந்த வகையாகவும் நம்ம எடுத்துக்கிறலாம். இனி ஒரு வகை, என்னை வணங்குகிறவர்கள் கூட நானே எல்லா இடத்திலும் இருக்கிறேன், அந்த ஆத்மாவே பிரம்மஸ்வரூபமாக கிருஷ்ணஸ்வரூபமாக வந்திருக்கின்றது, அந்த பரமாத்மாவே இறை சுரூபமாக வந்திருக்கின்றது, கிருஷ்ணர் ஒரு உருவத்துடன் அவதாரமாக செய்திருக்கின்றார், ஆனால் கிருஷ்ணர் ஒரு சச்சிதானந்த சொரூபம் என்றும் யாரும் அறிவதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஆக மொத்தம் அவஜானந்திமா மூடாக, எந்த வகையிலும் என்னை உண்மையை அறியாதவர்கள் மூடர்கள். அவஜானந்தி என்னை அவமதிக்கிறார்கள், என்னை உடலுடன் கூடியவனாக என்னை அவமதிக்கிறார்கள் சொல்கிறார். உண்மையை உணராமல் என்னை அவமதிக்கிறார்கள் சொல்கிறார். ஏன் இப்படி பகவான் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையினுடைய தத்துவமே தர்மார்த்த காம மோட்ச புருஷார்த்தம்தான். ஆனால் இவர்கள் எதில் இருந்து விடக்கூடாது? நாம் தர்மார்த்த காமத்தில் நாம் இருந்து விடக்கூடாது. அதே சொல்கிறார். எப்பொழுதுமே என்னையே நினைத்து என்னை பற்றி விசாரம் செய்பவர்களுக்கு நான் வேண்டியவற்றை கொடுக்கின்றேன்னு சொல்கிறார். யோகக்ஷேம மகாமியம்னு சொல்லப்படுறார். ஈர்த்தையந்தக வழிபடுதல், பகவானை வழிபடுதல்ங்கிறது என்ன? சாஸ்திர சிரவண மனன நிதித்தியாசனம், பகவானை வழிபடுதல். அவஜானந்திமா மூடாக மானுஷும் தரும் ஆசிரிதாக பரம் பாவமஜானந்தகம் மமபூத மகேஸ்வரம். என்னை அவமதிக்கிறார்கள், என்னை மகேஸ்வரனாக யாரும் நினைப்பதில்லை, அதாவது பரமாத்ம ஸ்வரூபமாக யாரும் நினைப்பதில்லை. மனித உடல் எடுத்த தேவனுமாசிரிதம், என்னை எதற்காக மனித உடல் எடுத்தீர் என்று தெரிவதில்லை. தர்ம லட்சணார்த்தம் கிருஷ்ண அவதாரத்தில் ஞானத்தை வழங்க, அப்படி தர்ம ஞானத்துக்காக நான் அவதாரம் எடுத்தேன் என்று வழங்குவதில்லை. என்னை பூர்ண அவதாரமாக யாரும் புரிவதில்லைன்னு சொல்கிறார். அதாவது பகவான் அவதாரத்திலேயே இந்த கிருஷ்ண அவதாரத்தை பூர்ண அவதாரம்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், தர்மத்தை காப்பாற்றவும் செய்தார், தர்மஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகவும் செய்தார். அதுபோல் ஞானத்தையும் பகவான் வணங்குகிறாராம், ஞான மார்க்கத்தையும் போதித்தார். பகவானே சாட்சாத் நாராயணேன ஸ்வயம் புராண முனினா மத்திய மகாபாரதம் சொல்லி வரும். நாராயணனால் சுயமாக, நாராயணனால் சாட்சாத் நாராயணனுடைய அவதாரம்தான் கிருஷ்ணர் என்று வரும். அப்படி யாரும் மேலான சொரூபத்தை, என்னுடைய மேலான சொரூபத்தை அறிவதில்லை. அனைத்துக்கும் தலைவனாக நான் இருக்கின்றேன், ஈசனாக இருக்கின்றேன், மேலானவனாக இருக்கின்றேன் என்றும் அறிவதில்லை. அவ்வாறு உண்மையை உணராதவர்கள்
இறைவனை உணராதவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவருடைய மனமானது எப்படி இருக்கும் சொல்கிறார். சென்ற வகுப்பில் பார்த்தோம், பயனற்ற ஆசையுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மோகாசாகம், பயனற்ற ஆசை உடையவர்கள், அவர்களுடைய ஆசை உருப்படாத ஆசை, வீணான ஆசை உடையவர்கள். வீணான ஆசை உடையவர்கள், வீணான ஆசை உள்ள என்னென்ன? அக்னிகோத்து எந்த கருமங்கள் அவர்கள் அனுஷ்டிக்க அவை பயனற்றதாக அமைகின்றன. அதாவது எந்த கருமங்கள் எந்த காரியங்களும் செய்தாலும் அது ஒரு வெறும் பயனற்றதாகின்றன சொல்றார். அது மட்டுமல்ல, மோக கர்மானக, அவருடைய செயல்களும் பயனற்றவாகின்றன. மோக ஞானாக, அறிவும் அவருடைய அறிவும் பொய்யறு உடையவராக இருக்கின்றது. பொய் பகுத்தறியக்கூடிய அறிவு இல்லாதவர்கள் மோக ஞானாக. விவேகம் அற்றவர்கள், தர்மார்த்த காமத்திலேயே அவர்கள் மனம் சென்று விடுகின்றது. ஞானத்துக்கு விவேகமானது அவர்களுக்கு இல்லை. பொய்யுணர்வை உடையவர்கள். மோக ஞானம் இந்த இடத்துல தேகமே ஆத்மா என்று கூறுபவர்கள் ராட்சசரையும் ஆசுரியும் செய்வேங்கிறார். அசுரத்தன்மையும் ராட்சசத்தன்மையும் உடையவர்கள்ங்கிறார். ராட்சசத்தன்மை ரஜோகுணம், ஒழுக்கம் அற்றவராய் கொடிய செயல்களிலேயே அவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் இறந்த பின்பு ராட்சசர்களாகவும் அசுரர்களாகவும் பிறக்கிறார்கள் சொல்றார். வெட்டு, குத்து, குடி, விழுங்கு, பிற பொருளை கையாளுதல் ஆதிசங்கர சொல்றார். இவங்களாம் ராட்சசர்களாம். வெட்டுறது, குத்துறது இதெல்லாம் இப்போ நடக்குது. பிறர் பொருளை அபகரித்தல், பிடுங்குதல், குடித்தல் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ராட்சசியும் ஆசுரியும் செய்வ. இப்போ குடிப்பழக்கம் தான் அதிகமாக இருக்குது. குடிப்பழக்கம் பழகினாலே எல்லாம் வரும். ஆசுரியம் செய்வ, ஆசுரியம்னா ராட்சசருடைய இயல்பு. ஆசுரியம் செய்வன் இந்த இடத்துல அசுரருடைய இயல்பு. அசுரருடைய இயல்பு என்ன? தவம் செய்வ விடாமல் நல்ல குணங்களை நல்ல செயல்களை செயல்பவர்களை தடுப்பது. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், சில புராணங்கள்லாம் பார்த்துருப்போம். ஹோம யாகம் பண்ணும்போது புயலை உருவாக்குறது, மாம்சத்தை போடுறது, அவர்களை பண்ண விடாமல் செய்கிறது, இதெல்லாம் நமக்கு அசுரர்கள் குணம். வாதாபி, அகத்தியர் கதையெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், செய்கை எப்படி இருக்கும்னா, தானத்தை கொடுக்காத, ஹோமத்தை செய்யாத, பிற பொருளை பிடுங்கு, தர்மம் அதர்மம் என்று பேச்சுக்கு இடமில்லை, இப்படிலாம் அவர்கள் பேசுவார்கள் என்று இப்போலாம் அப்பமும் அடுத்த பிறவியிலையும் அவங்க ராட்சசியும் ஆசுரியும் செய்வ. அப்போனால இப்போ இந்த குணங்களை உடையவங்க நம்ம பார்க்கும் பொழுது இவங்க சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன? சென்ற பிறவியில் அப்படி இருக்கிறார்கள், இந்த பிறவியிலையும் அவங்க இருக்கிறார்கள். அதனால் இப்படி வந்திருக்காங்க. அதர்மத்தை ஈடுபடாமல் அதர்மத்தில் ஈடுபட்டு தர்மம் செய்யாமல் இருக்கிறது, உண்டு உறங்கி சௌரியமட்டு இருக்கிறது. இவங்களாம் மிருகத்திலிருந்து முதல் மனித பிரிவு எடுத்தவங்களாம். மிருகத்திலிருந்து முதல் மனித பிரிவு. மிருகங்கள் பேசாது, இவங்க பேசுவாங்க. ஆனால் மிருகத்துக்குரிய குணம் அப்படியே இருக்கும். சுயநலம், அதர்மத்தை செய்கிறது, வெறும் இந்திரிய சுகம், தான் மட்டும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறது, பிறரை தான் சௌரியத்துக்காக பிறருடைய நலம் கெட்டாலும் தான் சௌரியத்தை பார்ப்பது, இதெல்லாம் மனித பிரிவை விட உயர்ந்தது. நம்ம பார்த்துருப்போம். ஒரு நல்லதும் பண்ண மாட்டாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, குழந்தைகளை பெறுவாங்க, நல்லா அவங்க லெவலில் சம்பாதிப்பாங்க, குடிப்பாங்க, கெட்ட சில குணங்கள் இருக்கும், மாமிசம் நல்லா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் மனித பிறவிலிருந்து ஃபஸ்ட்டு மிருகத்து மனித பிறவி. அதுக்கப்புறம் பல பிறவிகளில் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகின்னு வருவாங்க. ஓரறிவு, ஈரறிவு, மூடறிவு, நாலறிவு, அப்புறம் பசுவாக கடைசியில் செடி கொடிகளாக பிறந்து, அப்புறம் பூச்சி கொட்டையாக ஊர்வனவாக பிறந்து, அப்புறம் மிருகங்களாக பிறந்து, அந்த மிருகத்திலேயே சாதுவாக இருக்கின்ற பசுக்களாக பிறந்து,
அப்புறம் மனிதராய் பிறக்கின்றார்கள் சொல்கிறார். எல்லாம் அவங்களுடைய கர்ம பலன். அதாவது பகவான் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், வெறும் இந்திரிய சுகபோகங்களிலேயே இருப்பவர்களை பற்றி அபக்தர்களை பற்றி கூறிய பகவான், அடுத்து பக்தர்கள், மோட்ச மார்க்கத்தில் ஈடுபடுவர்கள், பகவான் மீது பக்தி செய்பவர்களுடைய மனநிலை என்ன என்று 13வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். 13வது ஸ்லோகத்துக்குள் இப்போ நாம் செல்வோம். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாசிரிதாஹம் பஜந்த்யனன்யமனசः ஞாத்வா பூதாதிமௌயயம். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் மகாத்ூ அப்படின்னா மகாத்மானக தூங்கிறது. இந்த தூணா சென்ற ஸ்லோகத்துக்கு மாறாக பக்தர்கள், இறைவன் மீது நம்பிக்கை உடையவர்கள், வாழ்க்கையினுடைய லட்சியத்தை உணர்ந்தவர்கள், ஈன புத்தி சின்ன புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சங்கராச்சாரிய பாஷையில் சொல்கிறார். மகாத்மானக அப்படின்னா என்னது? ஈன புத்தி இல்லாதவர்கள் சொல்கிறார் சங்கராச்சாரியர். நம்ம தயானந்த சரஸ்வதி சாமிஜி பூஜ்ய சாமிஜி ஒரு சாதுவை பார்த்தா மகாத்மா அப்படின்னு சொல்லுவார். இந்த மகாத்மா வந்திருக்காரு, மகாத்மா பண்டாரா, மகாத்மான்னு அடிக்கடி சொல்லுவார். மகா ஆத்மா காரணம் என்ன? மகாத்மாங்கிறது யார்? தன்னுடைய தான தவங்களால் மனதில் சித்தம் பரிசுத்தமானவர்கள் சொல்கிறார். கருணை, தயை, அன்பு, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, ஆனந்தம், இதெல்லாம் மகா ஆத்மானக. மகாத்மா ஆத்மா சாந்தியை உடையவர்கள், அமைதியானவர்கள் சொல்கிறார். பிறநலம் பேணக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் மகாத்மா. குறிப்பாக சாதுவை மகாத்மா அப்படின்னு சொல்கிறது வழக்கம். மகாத்மானக தூ மாறாக இறைவன் மீது பக்தி உடையவர்கள் சொல்கிறார். அதாவது 13வது ஸ்லோகத்திலிருந்து 15வது ஸ்லோகம் வரை பக்தர்களை பற்றி பகவான் பேசுகிறார். அவங்களுடைய பக்தர்களை பலவிதமான இருக்கிறார்கள். தன்னை வழிபடுவர்களை அவர்கள் எப்படி அழைக்கின்றார்? மகாத்மானக மன சித்த சுத்தி, ஆத்ம சுத்தியை அவர்கள் அடைந்தவர்கள். நல்ல செயல்களை செய்து ஆத்மாவாக இருந்த அவர்கள், ஜீவாத்மாவாக இருந்த அவர்கள் தவங்கள் பல செய்து, ஜபம் தியானங்கள் செய்து, நல்ல காரியங்களை செய்து, நல்ல குணங்களை வளர்த்து கொண்டு ஆத்மாவாக இருந்த அவர்கள் பரமாத்மாவாக ஆகிறார்கள். மகாத்மாக்கள் ஐயத்துள் வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்லுவாங்க. அது மாதிரி இதில் சொல்கிறார். மனிதனாக பிறந்து ஆத்மாவை உணர்ந்தவர்கள் சொல்கிறார். அதனால் வாழ்க்கையில் தவம் ரொம்ப முக்கியம், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், பக்தி. மகாத்மாக்கள் மாம் என்னை ஏ பார்த்த என்னது என்னை தெய்வீம் பிரகிருதியும் ஆசிரிதாகம் தெய்வீகமான குணங்களை உடையவர்கள், தெய்வீக குணங்களை உடையவர்கள் ஆசிரிதாக என்னை நாடுகிறார்கள். எது? என்னை நாடுகிறார்கள். பஜந்தி என்னை நாடுகிறார்கள். அதாவது பிரத்யக் ஆத்மாவாக என்னை நாடுகிறார்கள். எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவானே ஆத்மாவாக இருக்கிறார்கள் என்ற புத்தியை உடையவர்கள், வேறுபடாத புத்தியை உடையவர்கள். யாரு இது? அதாவது ராட்சசியும் ஆசுரியும் புக்தி இல்லாதவர்கள். அவர்கள் யாரு? பஜந்தி என்ன அந்நிய மனசக, வேறு ஒன்றையும் நினைக்காமல், என்னை ஞாத்வா அறிந்து, எப்படி பூதாதிம் அவ்யயம்
என்னை எப்படி அவர் அழிகிறார்கள்? வேறு ஒன்றையும் நினைக்காமல் நானே குறிக்கோள், நான் தான் நித்தியமானவன், என்னை அறிவதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று தன் வாழ்க்கை முழுவதும் தவதானங்களில் ஆத்ம விசாரத்தில் ஈடுபடுகின்ற மகாத்மாக்கள் சொல்றார். அதாவது சரீர யாத்திரா அபிச்சேத் சொல்லுவாங்க. சரீர யாத்திரைக்காக உலக காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் எப்பொழுதுமே ஆத்ம சிந்தனையில் ஆத்ம சாதனையில் ஈடுபட்டு இருப்பவர்கள். அதனால் ஒரு மகாத்மாக்களுடைய கூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், மகாத்மாக்கள்னு எங்கள் சன்னியாசியையும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது எங்கே இருந்தாலும் யார் தவம் செய்கிறார்களோ, யார் வாழ்க்கையில் நல்ல தானதவங்கள் செய்து சாஸ்திர விசாரத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களும் மகாத்மாக்கள் தான். நல்ல குணத்தோட தர்மார்த்த காம வழியை பின்பற்றாமல் மோட்ச மார்க்கத்தில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் மகாத்மாக்கள் சொல்றார். ஏன்? அவர்கள் என்னை பற்றிய அறிவு வந்த காரணத்தினால ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் என்று நிரூபித்து சாஸ்திரங்கள்லாம் கற்று அந்த ஆனந்த ஸ்வரூபமாக நான் தான் லட்சியம், என்னை அடைவதுதான் மோட்சம், அவர் ஆத்மாவாக இருக்கின்ற என்று ஆத்மா அறிந்து எப்படி அடைகிறார்கள்? பூதாதிம் அவ்யயம் அப்படிங்கிறார். இந்த பூதங்களை படைப்பிற்கு காரணமாகவும் அவ்யயம் அழியாத சொரூபமாகவும் மாறாத சொரூபமாகவும் இருக்கின்றார் என்னை அறிந்து வழிபடுகிறார்கள் அப்படிங்கிறார். இப்போ இதில் தெரியுதா, இந்த இடத்துல என்ன சொல்கிறார் பகவான், என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டும். பகவான் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறார்? பூதாதிம் பஞ்சபூதங்களுக்கும் காரணமான மாயா காரியமான மாயா தத்துவமாகவும் பிரம்ம தத்துவம் அவ்வியம்னா பிரம்ம தத்துவமாகவும் பகவான் இருக்கின்றார். அப்போ பகவான் அல்லது ஈசன் இரண்டு தன்மைகளை உடையவர். ஒன்று இந்த உலகமாக இந்த ஜகத்தாக இருக்கின்றார். இரண்டு இந்த உலகத்தையும் ஜகத்தைக்கும் எதனால் இயங்குகின்றதோ